பிரைசலார் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்ம அநேகருக்குள்ள நான் எவ்வளோ காரியங்கள் முயற்சி எடுக்கிறேனே, அது எதனால எனக்கு வெற்றி அடைய மாட்டேங்குது. நான் எவ்வளோ பிஸ்னஸ் நான் முயற்சி எடுத்து பண்ணுறேனே, ஏன் எனக்கு அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் இல்லை, தோல்வி ஆகிடுது. நான் எடுக்கிற காரியங்களில் எதனால் தாமதமாகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்கிறதை அநேகர் உணர்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, நான் மட்டும் எதனால் இப்படி முயற்சி எடுக்கும்போது இழுபறியாக இருக்குது, தாமதமாகிடுது, அது இந்த வருஷத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், அடுத்த வருஷம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், அது எதனால் தாமதமாகுது, இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிடுது, இல்லைன்னா கேன்சர் ஆகிடுது சொல்லி நிறைய பேருக்குள்ள சில கலக்கங்கள். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். முதலாவது, நாம் போகிற அந்த காரியத்தில், அது பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த வேலையை குறிச்சான காரியங்களாக இருக்கட்டும், முதலாவது தேவனை நோக்கி அந்த காரியத்திற்காக நாம் கூப்பிடுகிறோமா என்று முதலில் கவனிக்க வேண்டும். நிறைய முறை நம்ம சுயமாக என்ன பண்ணிடுறோம், வேலைக்கு போயிடுறோம், பண்ணிடுறோம், பிஸ்னஸ் இது என்ன, இதுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளோட சுயமான மாம்சமாக நம்ம சிந்தித்து அநேக காரியங்களை செஞ்சிடறோம். நம்ம போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், முதலாவது தேவன்கிட்ட எந்த விஷயமும் நம்ம கேட்கறது இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறது இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இந்த பிஸ்னஸை நான் செய்யலாமா, இந்த வேலையை நான் செய்யலாமா சொல்லி தேவனுடைய பாதத்தில் உட்காரதில்லை. முதலாவது என்ன பண்ணிடுறோம், மாம்சமாக நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த காரியத்தை போய் நம்ம செஞ்சிடறோம். பிஸ்னஸாக இருக்கட்டும், அது வேலையாக இருக்கட்டும், அது எந்த காரியமாக இருக்கட்டும். பிற்பாடு அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் கேன்சல் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் இந்த காரியம் கூடி வர மாட்டேங்குது சொல்லி அநேகருக்குள்ள இந்த கேள்விக்குறி இருக்கு. இப்பொழுது நமக்கு வசனம் தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. முதலாவது அவர் ராஜ்யத்தை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அவரை நோக்கி நீங்க கூப்பிடலன்னா எல்லா காரியத்திலையும் அது ஒரு வேலை தாமதமாகலாம், அது ஃபெயிலியர் ஆகலாம். நம்மளா போய் நம்ம சுயமா நடக்கிறது என்னைக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல் பார்க்க முடியாது. ஆனால் அது தேவன் உங்களோடு இருந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும், சில விஷயம் நம்மளுக்கு தெரியும், சில விஷயம் தெரியாது, அது தேவன் கற்று தருவார். எட்டாததுமான சில காரியத்தை நம்மளால யோகிக்க முடியாது, அந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய. எட்டாவதுமான பெரிய காரியங்களை நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. இந்த வேலை நான் பண்ணுவேனா, இந்த பிஸ்னஸ் இது முடியுமா, இந்த பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியுமா, இந்த வேலை என்னால் செய்ய முடியுமா, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களால் முடியாதது, இது நடக்கவே முடியாதுன்னு நினைக்கிறப்பாருங்க. இது ஏன் எதனால ஆயிடுச்சு, இது என்னால் முடியலையே, இந்த வேலை இந்த பிஸ்னஸ் என்னால் செய்ய முடியலையே, இது நடக்குமா அப்படி சொல்லி, நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை சொல்றது, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்காக செய்ய அவர் தயாரா இருக்காரு. நீங்க தேவனுடைய பாதத்துல உட்காருங்க. எடுத்த உடனே போய் உங்களுடைய பிஸ்னஸை பார்க்கறது, உடனே வேலைக்கு போயிடுறது, ஏதாவது ஒன்று பண்ணிடுறது, அப்படி இருக்காம தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய வார்த்தை நிமித்தம் நான் போகிறேன்ப்பா, நான் உம்முடைய பாதத்தில் உட்காந்துட்டு நான் போறேன், உம்முடைய வார்த்தை கேட்டு போறேன், எனக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், எனக்கு காரியங்கள் எல்லாம் நன்மையா முடியட்டும்,
எனக்கு காரியங்கள் எல்லாம் சக்சஸாக நடக்கட்டும். எந்த காரியம் தாமதம் பண்ணிக்கிட்டே இருந்ததோ அந்த காரியத்துக்கு முடிவை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்கத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, தகப்பனே, அந்த வார்த்தையில கேட்கப்பட்டது போல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படிக்கு ஒவ்வொரு ஆண்டவரே இந்த செபத்தை, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே ஒரு கூடாரத்துல, ஆண்டவரே தனிப்பட்ட விஷயத்துல, அவங்களோட பிசினஸ்ல, அவங்களோட வேலையில தேவன் நன்மையானதை செய்ய முடியாது, ஆசீர்வாதம் உள்ளதை செய்ய முடியாது. ஆண்டவரே விசேஷத்த காரியங்கள், அவர் எட்டாதது யூகிக்காதது, ஆண்டவரே கர்த்தர் நீர் அவர்களுக்காக இறங்கி அற்புதத்தை செய்வீராக. செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் பிசினஸிலும் தேவன் அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரே சுயமாய், ஆண்டவரே அவர்கள் மாம்சமாய் செய்த காரியங்களை கர்த்தர் நீர் மன்னியும். அவர்களுக்கு உண்டான அற்புதங்கள், நன்மைகள், அவருக்கு வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே தாமதமாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியாக நீ கிரியை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி. எல்லா பிஸ்னஸும் எல்லா வேலையும் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு சக்ஸஸாக முடிச்சு தருவார். எது தாமதமாக இருந்ததோ, எது நீண்ட நாள் இது நடக்கலை, இது ஏன் எனக்கு நடக்கலை சொன்னீங்களோ, ஆண்டவர் இந்த வார்த்தையின் படிக்கு உங்களுக்கு சீக்கிரத்தில் தீவிரமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த தேவனுடைய வார்த்தையில நம்ம பார்ப்போம். நன்றி.